ரிஷப ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் எந்த விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காதுங்க. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பதும் ஒரு சின்ன அறிகுறி தான். நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்டு இருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேடுற அந்த மனசு, இது எல்லாம் வீணாக போகலை. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ளே எழும் கேள்விகள், அதுக்கான விளக்கம் இங்கே ஆரம்பமாகுது. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாம், ஆனால் அது நின்று போகலை. அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போயிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரங்க ஒரு சின்ன விஷயம் செய்யணுங்க. தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றுங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டிச் செல்லும். அதனால் பயப்படாதீங்க, அமைதியாக இருங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நேரம் உங்கள் பக்கம் திரும்புகிற நேரம் இதுதான். ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிஷபராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரங்களை பற்றி சொல்லணுன்னா, இவங்க எவ்வளவு தான் மாறி மாறி உழைச்சாலும் ஓயாமல் உழைச்சாலும் அதுக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரமோ மதிப்போ கிடைக்காத ராசியாக தான் இவங்க இருக்காங்க. பல நேரங்களில் என்னடா இது, நமக்கு ஒரு மதிப்பு கூட இல்லையா அப்படின்னு நினைக்கிற நிலைமை இருந்தாலும் பரவாயில்ல, பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியே காட்டிக்காமல் மறைச்சிக்குவாங்க. சில நேரங்களில் அசிங்கத்தையும் அவமானத்தையும் கூட சந்திக்க நேரிடும். ஆனால் அதையும் வெளிப்படுத்தாமல் நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா, மிகச்சிறந்த குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான தங்கமான நற்குணங்களை கொண்ட ரிஷபராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா இப்போ நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது. எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடி வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்களே ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த நிலைமையில எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டுட்டீங்களே அப்படின்னு நீங்கள் கலங்கி கண்ணீர் விடுறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. உங்கள் மனக்குமுறல் எனக்கு கேட்குது. ஆனால் கலங்காதீங்க ரிஷபராசிக்காரங்களே, இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழல் எல்லாமே வெயிலை கண்ட பனித்துளி போல ஒரு காணல் நீராக மறைய போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க. குறிப்பாக திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கவங்களுக்கு அந்த திருமண தடை முற்றிலுமாக நீங்கி கெட்டி மேளம் கொட்ட போகுது. அதே போல் வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் அருமை பெருமைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி உங்க வீடு தேடி வரப்போறாங்க. உங்களுடைய உடல்நிலை முன்னை விட ரொம்பவே ஆரோக்கியமா தெம்பா இருக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் தாராளமா அதிக அளவுல இருக்க போகுது. மொத்தத்துல சொல்லணும்னா உங்க வாழ்க்கையை நீங்க ஆசைப்படுற அளவுக்கு ஒரு அருமையான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. சரிங்க ரிஷபராசிக்கார நேயர்களை, இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாங்க. உங்க ராசியில சந்திர பகவான், வாக்கு மற்றும் குடும்பஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கார். சுகஸ்தானத்துல ஞானக்காரகன் கேது பகவான் இருக்காருங்க. கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் கூடவே செவ்வாய் பகவானும் சேர்ந்திருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் கர்மக்காரகன் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. ராசி மண்டலத்தில் இரண்டாவதா இருக்கக்கூடிய ஒரு கம்பீரமான ராசி தாங்க நம்மளுடைய ரிஷபராசி. இந்த ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தோட 2, 3, 4ஆம் பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரம் முழுவதும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தோட 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இதெல்லாம் இந்த ராசியில் அடங்குங்க. ரிஷபராசிக்காரங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சுக்கிர பகவானுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா, அதாவது சாதகமான ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், மகரம், கன்னி, கும்பம் இந்த ராசிக்காரங்க தாங்க. ரிஷபராசிக்காரங்க எப்படின்னா குறி விலகாத அம்பு போல தங்களுடைய குறிக்கோள் தவறாமல் லட்சியத்தோடு வாழக்கூடியவங்களாக இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் கண் முழிச்சு இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. உழைப்புக்கு அஞ்சாதவங்க நீங்கள் தான், உறுதியாக சொல்கிறேங்க. இனி வரக்கூடிய காலங்களில் ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பல மடங்கு உங்களுக்கு தொழிலில் லாபம் கிடைக்குங்க. இப்போ கிரக நிலைகள் மாறுவதால் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, அதை எப்படி நமக்கு சாதகமா ஒரு பெரிய லாபமா மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ரொம்ப தெளிவாக விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ரிஷபராசிக்காரங்க எப்போவுமே எதையும் ஒரு சிரித்த முகத்தோடு அணுகும்
தந்திரசாலிகளாக இருக்காங்க. அவங்களுக்கு மற்றவங்களை நோகடிக்க தெரியாதுங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது. தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11வது வீட்டில் சனி பகவான் நிரந்தரமாக குடியேறதுனால தொழிலில் பெரிய லாபம் உண்டாகும். உங்கள் மேலே இருந்த கெட்ட பெயர்கள் அவச்சொற்கள் எல்லாமே உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ரகதி இருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்கு 2வது வீட்டில் குரு இருக்கிறதுனால சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வெற்றியை தரும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்த சந்தோஷமான மங்கள காரியங்கள் எல்லாமே தடப்புடலாக நடக்குங்க. அதே போல் ரிஷபராசிக்கு 8வது வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு இருந்த பெரிய பெரிய மருத்துவ பிரச்சனைகள் கூட தீருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவரைக்கும் பார்க்காத வைத்தியரை நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் வர இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது அவர் போடும் ஒரே ஒரு ஊசியால் உங்கள் உடம்பில் இருந்த பெரிய வியாதி கூட காணல் நீராக மறைஞ்சு போயிருங்க. இதனால் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் பெரிய அளவில் குறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் புதன் பகவானுடைய வக்ர கதி அடையும் போது உங்களுக்கு யாரெல்லாம் குழி தோன்றாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்களோ, யாரெல்லாம் விருப்பம் இல்லாமல் உங்கள் கூட நடிக்கிறாங்க, குறிப்பாக உங்கள் குடும்பத்துக்காக பாதகமான செய்திகளை யாரெல்லாம் பரப்புகிறாங்க அப்படிங்கிறத புதன் பகவான் உங்களுக்கு தோல் உரிச்சு உங்களுக்கு காட்டி கொடுத்துருவாருங்க. எதிரிகள் யாருன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து சுக்கிர பகவான் தனுஷு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளை கடந்து செல்லும் போது ரிஷப ராசிக்கு 9ஆம் வீட்டிலிருந்து 10வது வீட்டுக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய பதவி யோகத்தை அவர் கொடுப்பாருங்க. ஓகேங்களா? மற்றவங்க கிட்ட இருந்து நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்குதுங்க. இப்போ இந்த நன்மைகள் எல்லாம் நடக்கிறது. ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேங்க, குறிச்சிக்கோங்க. பரிகாரமாக ஒரு 11 மிளகை எடுத்துக்கோங்க. அது ஒரு சிகப்பு துணியில் கட்டி கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமணியனுக்கு நெய் தீபம் போடணுங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதே போல் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 2வது பாடலை நீங்கள் தினமும் படிக்கணுங்க. இன்னொரு முக்கியமான பரிகாரம், எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டி அதில் குங்குமம் வச்சு உங்கள் வீட்டை 3 முறை சுற்றி வாசலை பிழிந்து விடுங்க. இதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, பகை பிரச்சனை இது எல்லாமே விலகி போயிடும். உங்க வாழ்க்கை அருமையா நிம்மதியா மாறி போயிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த இறைவன் அருளால குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியா ரொம்ப நாளா இழுபறியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்களில் கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க. படித்து முடிச்சுட்டு ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல ஒரு நல்ல வேலை, கௌரவமான வேலை கிடைக்க போகுதுங்க. நாங்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன்? கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா, இல்லை பிடிச்ச உணவுகளை வகை வகையாக சாப்பிட்றவங்களா, இல்லை பிடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்காக பேசுகிறவங்களா? உண்மையை சொல்லணும்னா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல், மனக்கவலை இல்லாமல், ராத்திரி படுத்து நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம், அந்த பாக்கியம் உங்களுக்கு இனி அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை, கண்ணீர் அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த பாரமான மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காற்றில் கரைஞ்சு கற்பூரம் போல காணாமல் போக போகுதுங்க. நீங்கள் ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் எப்போவுமே நிலச்சிருக்க போகுதுங்க. குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அருமையாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுது. உங்களோட மனசில் ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்க போகுது. புதுசாக ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது. இவங்களால் இது முடியாது அப்படின்னு அடுத்தவங்க ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்கள் அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி அடைஞ்சு காட்ட போகிறீங்க. பழைய கவலைகள் எல்லாம் மெதுவாக குறைய போகுது. குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்பட போகுது. இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை, சச்சரவுகள், கூச்சல், குழப்பம் எல்லாமே விலக போகுது. மனசில் ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுது. உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. நல்ல செய்திகள், சுப செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது. பாதியிலேயே தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் இப்போ விறுவிறுன்னு நடக்க போகுதுங்க. பொருளாதார நிலை, அதாவது தன வரவு மெதுவாக உயரப்போகுது. உங்ககிட்ட சேமிப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரப்போகுதுங்க. நீண்ட நாளாக இருந்த உடல் சோர்வு குறைய போகுது. உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க. நல்ல மனிதர்களுடைய நட்பு, நல்லவர்களுடைய சகவாசம் உங்களை தேடி வரப்போகுது. சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க. வேலை செய்கிற இடத்துல உங்கள் உழைப்புக்கான பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி கதவை தட்ட போகுதுங்க. உங்களுடைய கற்றல் திறன், அதாவது புதுசாக
தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகரிக்க போகுது. ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் மற்றும் ஈடுபாடு அதிகரிக்க போகுது. உங்கள் மனசில் இருந்த தேவையற்ற பயம் குறைய போகுது. தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க. ஆக மொத்தத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது. சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக வரிசையாக நடக்க போகுதுங்க. நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது. வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது. உங்களால் நல்ல முடிவுகள், தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியுங்க. மன அமைதி கிடைக்கும். கணவன் மனைவி உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க. இவ்வளவு நாளாக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சே தீரும். நீங்கள் எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்தில் உங்களை தேடி வரும். எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்னைக்குமே நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைவேற போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு, ஒரு தீர்வு கிடைக்க போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும். அந்த இயற்கை. ஆனால் அந்த ஆசைகளை நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோடு நம்ம ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி என்ன பண்ணணும்னு யோசித்து அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 16 செல்வங்களையும் அடைந்து குறைவில்லாமல் வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் வருத்தமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் ஏதோ ஒரு போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரிஷபராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. இந்த உதவியை நீங்கள் செய்கிறதன் மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நான் உறுதியாக சொல்கிறேங்க, இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்மைகள் மட்டும்தான் நடக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். ராசி அதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சிக்கிறார். இதுவரை சந்தித்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். புதிய முயற்சிகளில் முழுமையான வெற்றிகள் உண்டாகும். கொடுத்த வாக்கையும் நாணயத்தையும் காப்பாற்றுவீங்க. பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். தொழிலில் நிலவிய சங்கடங்கள் விலகும். பணியில் கௌரவம் நிலைத்திருக்கும். அரசு ஊழியர்களுக்கு உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். கருத்து வேறுபாடால் பிரிந்து பெற்றோர் மீண்டும் சேர்வாங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சிலர் எதிர்பாராத இடமாறுதல், குடும்பத்துடன் இணைந்து வாழ்வீங்க. சகோதர சகோதரிகள் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. திருமண முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். சிறு சிறு உடல் உபாதைகள் மருத்துவத்தால் சீராகும். உயர்கல்வி சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள், பொறுப்புகள் கிடைக்கலாம். தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதால் ஆரோக்கியம் மேம்படும். இந்த காலகட்டம் எந்த ஒரு காரியமும் வெற்றியடைவதுடன் லாபகரமாகவும் இருக்கும். பண வரத்து அதிகரிக்கும். செயல்திறன் மேலோங்கும். இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரும். வீடு, வாகனங்கள் வாங்கும் நிலை உருவாகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். விவசாயம், ரியல் எஸ்டேட் தொழிலில் லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் உள்ள பணம் கைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை, ஆபரணம் வாங்க நேரிடும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீங்க. பெண்களுக்கு பண வரத்து அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு எந்த ஒரு காரியமும் லாபகரமாக நடந்து முடியும். அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு செயல்திறன் கூடும். மாணவர்களுக்கு பாடங்களை மன நிறைவுடன் படிப்பீங்க. கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியடையும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பழைய கடன்களை தந்து முடிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உறவினர், நண்பர் வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்வீங்க. சிலருக்கு திடீர் பயணங்களும் அதனால் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பணியில் ஸ்திரத்தன்மை உண்டாகும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பணிபுரியும் பெண்கள் ஆர்வமுடன் கடமையாற்றி குறித்த காலத்தில் பணிகளை செய்து முடிப்பீங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகிய சலுகைகளை பெறுவீங்க. எதிர்பார்த்த கடன் உதவி தேவையான சந்தர்ப்பத்தில் கிடைக்கும். குடும்ப பெண்கள் கணவரின் அன்பை பெறுவீங்க. குடும்பத்துக்கு தேவையான பண வசதிகள் கிடைத்து சந்தோஷமான வாழ்வை நடத்துவீங்க. அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் மத்தியில் அந்தஸ்து கூடும். மாணவர்கள் திட்டமிட்டு படித்து
தரத்தேர்ச்சி காண்பீங்க. மற்ற துறை மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. பண வசதி சீராக கிடைத்து வரும். சக வேலையாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆரம்ப மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் அதிக நேரம் ஒதுக்கி அக்கறையுடன் படிப்பீங்க. அடுத்ததா மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு முடித்தவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகள் மீது கவனம் தேவை. அவர்களிடம் அளவு அதிகமாக நீங்கள் மதிப்பை எதிர்பார்ப்பீங்க. நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். தண்ணீரை காய்ச்சி குடிக்க பழகுங்கள். அலர்ஜியும் வரலாம், கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் தூரதேச பயணங்கள் செய்யும் சூழல்கள் வரலாம். வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க, தவற விட்டுறாதீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.